Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராம் நடிக்கும் லால் சலாம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். எம்ஜிஆர் பட போஸ்டர்களை கீழே போட்டு பொம்பளை மேலே படுத்து போகலாம் அந்த காலத்தில். இப்போ ஒரு ஸ்டெப் தாண்டி ஊன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வீட்டான போய் நின்றுவாங்க. அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. தலைவர் சாயல்ல எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ரசிகர் பல பேர் வந்துட்டான். அப்போ இவனை எப்படி நீங்கள் அறிவார்னவனா இவனை ஓட்டு இவன் கரெக்டாக போடுவான்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாளைக்கு ஓடுவான் சார், கொஞ்ச நாள் விஜய்னு ஓடுவான். அதுக்கப்புறம் வேற எவனா ஒரு அஜய்னு ஒருத்தன் வந்தான்னா அஜய் மாதிரி ஓடுவான். இதுதான் இவங்க ரசிகர்களுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவெல்லாம் நடிகர்களை பொறுத்தவரை இவன் கரப்ட் ஆகிட்டு தான் சார் அரசியலுக்கே வரான். நேற்று வரைக்கும் இந்த சிஸ்டத்தை கெடுப்பதில் முதன்மை நபர்களாக இருந்தவன் நீங்கள்லாம் நாளைக்கு இவர் வெளிப்படையாக சொல்லுங்கள், 2026 வரைக்கும் இந்த சிஸ்டத்தை நான் கெடுத்துக்கினே இருப்பேன். விஜய் ஆகிய நான் இந்த சிஸ்டத்தை கெடுத்துக்கினே இருப்பேன். 2026 ஜனவரி 1ஆம் தேதி நான் இந்த சிஸ்டத்தை சரி பண்ண வருவேன் அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? இது இந்த ரசிகர்கள் இவருக்கு இல்லை. இப்போ நீங்கள் இதை பார்த்த உடனே விஷால் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு கொடியோட ஒரு படத்தை நம்ம பார்த்தோம். என்ன கேட்குறேன், தமிழ்நாடு என்ன இது நம்ம என்ன அது அசிங்கமாக தான் சொல்லணும். எவனாலும் இங்கே ஏறிடலாமா? அப்போ இந்த நாட்டை இவனுக்கு என்ன நினைக்கிறானுவா, இவனுங்க தான் இந்த நாடு கிணத்து தவளை மாதிரி, இந்த கிணறு தான் இந்த உலகம் போலகுதுன்னு அப்படின்னு அந்த ரசிகர்கள் நினைக்கிறான், விஜயும் நினைக்கிறான். அதோட பிரதிபலிப்பு தான் இது. இவனுங்களாலாம் நிற்கவே முடியாது சார். ஒன்றும் ஒரு புசி ஆனந்தா அப்படின்னு ஒரு ஆள் சார். அந்த ஆள் பாண்டிச்சேரிக்கு இப்போ ஒரு ஜாய் அலுகாஸில் தான் நினைக்கிறேன் ஒரு நகை கடை திறக்கிறார் சார். அப்போ அந்த ரசிகர் மன்ற தலைவராக இருந்த அந்த ஆள் செக்யூரிட்டி வேலை பார்த்தான். அப்போ எம்எல்ஏ அந்த ஆள். உடனே ஒரு எம்எல்ஏவே நமக்கு இப்படி பார்க்குறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் விஜயின் செயல்பாடுகள் நம்ம விமர்சிப்போம். ஆனால் நீ ஒரு சீன் காட்டி இப்போ நீ 2 வருஷம் நீ சினிமாவில் ஏதோ நான் கமிட்மெண்ட் ஆகிட்டா நடிக்க போகிறேன்ற. அப்போ இந்த 2 வருஷம் இந்த நாட்டில் இருக்கிற பைத்தியாரெல்லாம் நீ 2 வருஷம் கழிச்சு வருவேன்னு இவன் இருக்கிற இடத்தெல்லாம் ஓடிக்கின்னு ஓடியாதுன்னு இருக்கும். அரசியல் பணியில் ஈடுபடுன்னு சொல்லியிருக்கு. என்ன அரசியல் பணியில் என்ன ஈடுபடுவார்? களத்தில் இறங்கி வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெல்லாம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஆதரவாக என்ன பண்ணார்? தமிழக மீனவர்களுக்கு ஆதரவாக என்ன பண்ணார்? ஒரு நாள் ஒரு போராட்டத்தில் போய் கலந்துக்கினார். அதுக்கப்புறம் இதே போல் எத்தனை நடிகர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அம்பேத்கரை படி, ஏன்னா அம்பேத்கர் மக்கள் இங்கே இருக்கிறாங்க. வேங்க வயலில் இந்த தொட்டியில் மலத்தை கலந்து கிட்டத்தட்ட 14 மாதம் ஆகலை. விஜய் என்ன சொன்னான் அது வரைக்கும் சொல்லுங்கள் சார். அப்போ நீ 26க்கு வந்த பிறகு எவனா இதே மாதிரி வேங்க வயல்ன்ற ஒரு ஊரில் அப்போ எவனா மலம் கலக்கட்டும். 2026க்கு அப்புறம் இது மாதிரி எவனா மலம் கலக்கட்டும். என் தலைவர் எப்படி போராடுறாரு பாரு. தமிழகத்தில் இன்னொரு புதிய கட்சியாக ஜாயின் பண்ணியிருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி. இப்போ இந்த தேர்தலில் யாருக்குமே சப்போர்ட் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவை அந்த கட்சி எடுத்திருக்காங்க. இன்னும் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரலை. இப்போதைக்கு தேர்தல் கட்சியின் பெயர் மட்டும் அறிவித்திருக்காங்க. தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ண போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாமே இனிமேல் தான் அறிவிக்கப்படும்னு அதில் குறிப்பிட்டிருக்கு. இந்த ஒரு தருணத்தில் இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் ஓட்டுன்னு இப்போ முன்னாடி பேசும்போது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு விஜய்க்கும் தானே இருக்கும். அப்போ அந்த ஓட்டுகள் இப்போ யார் பக்கம் சாயுது அப்படிங்கிறது இந்த கேமை டிஃபைன் பண்ணுமா, யார் பக்கம் போகணும் அப்படின்னு. ரசிகர்கள்லாம் அப்படியே அறிவாய்ந்த ரசிகர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் சார். ஒருத்தன் அவனோட தலைவர், அவனோட நடிகர், அவனோட ஹீரோ படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி அவன் பொண்டாட்டி கூட்டமே ஆஸ்பத்திரி போட்டு வயிற்று அறுத்து அந்த குழந்தைய வெளியிடுங்க. என் படம் என்னோட தலைவர் படம் வர அன்றைக்கி என் குழந்தை போதுன்னா அந்த படத்தின் பேர் அந்த குழந்தைக்கு வச்சிருவேன்றான். இதுதான் ரசிகர்களோட நிலை. ஒரு காலத்தில் ரசிகர்கள் ஒன்று சொல்லுவாங்க, எம்ஜிஆர் பட போஸ்டர்களை கீழே போட்டு பொம்பளை மேலே படுத்து போகலாம் அந்த காலத்தில். இப்போ ஒரு ஸ்டெப் தாண்டி ஊன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வீட்டான போய் நின்றுவாங்க. அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. தலைவர் சாயல்ல எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ரசிகர் பல பேர் வந்துட்டான். அப்போ இவனை எப்படி நீங்கள் அறிவார்னவனா இவனை ஓட்டு இவன் கரெக்டாக போடுவான்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச நாளைக்கு ஓடுவான் சார், கொஞ்ச நாள் விஜய்னு ஓடுவான். அதுக்கப்புறம் வேறு எவனா ஒரு அஜய்னு ஒருத்தன் வந்தான்னா அஜய் மாதிரி ஓடுவான். இதுதான் இவங்க ரசிகர்களுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவெல்லாம் சார் ஒருத்தன் சொல்கிறான், என் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா வச்சுருந்தேன், என் தலைவர் படம் வந்தது, இன்றைக்கி நான் அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். இதை நம்ம ஒத்துக்க முடியுமா? ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே தலைவருக்கா தளபதிக்கா? யாருக்குமே தளபதி யார் வேணாலும் நீங்கள் நடிகர்னாலே நீங்கள் யார் வேணாலும் வச்சுங்க சார். சார் பொதுவாக அரசியலுக்கு நபர்கள் வந்த பிறகு கெடுவான் சார் கொஞ்சம் பேர். நடிகர்களை பொறுத்தவரை இவன் கரப்ட் ஆகிட்டு தான் சார் அரசியலுக்கே வரான். நேற்று வரைக்கும் இந்த சிஸ்டத்தை கெடுப்பதில் முதன்மை நபர்களாக இருந்தவன் நீங்கள்லாம் நாளைக்கு இவர் வெளிப்படையாக சொல்லுவேன், 2026 வரைக்கும் இந்த சிஸ்டத்தை நான் கெடுத்துக்கினே இருப்பேன். விஜய் ஆகிய நான் இந்த சிஸ்டத்தை கெடுத்துக்கினே இருப்பேன். 2026 ஜனவரி 1ஆம் தேதி
நான் வந்து இந்த சிஸ்டத்தை சரி பண்ண வருவேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? அதால் சும்மா விஜய் ஒரு நாளைக்கு அரிசி கொடுத்தாரு, பருப்பு கொடுத்தாரு, பிஸ்கட் கொடுத்தாரு, அது கூட அவர் காசில் கொடுக்கலன்னு வச்சுங்க, அந்தந்த நிர்வாகி தான் கொடுத்துருக்கான். இவர் கொடுத்தாருன்றதுக்காக அந்த ஒரு தகுதி தான் முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இதை ஒரு மண்ணுக்கான அரசியல் பேச போறியா, இல்லை திராவிடத்தை பேச போறியா, இல்லை தேசிய அரசியலை பேச போறியா? உனக்கு என்ன தெரியும்? முதல்ல நீ யார்? நேற்று வரை எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்த வரியை படிச்சுட்டு பேசினவன் நீ. ஒரு பைக் ஓட்டினா கூட, ஒரு ஆட்டோ ஓட்டினா கூட அந்த ஆட்டோவை வேற ஒரு வண்டி மேலே நிறுத்தி ஓடாத ஆட்டோவை ஓட வச்சு பெரிய டைவ் அடித்தவன் தான் மாவீரன் தான் நீ. அப்படி இருக்க போது ப்ராக்டிக்கலாக நான் வந்து எல்லாத்தையும் நிமித்திடுவேன் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு கூட்டம், ஏமாளி கூட்டம் இருக்க தான் செய்யும். என்ன அதால் இந்த ரசிகர்கள் இவருக்கு இல்லை. இப்போ நீங்கள் இதை பார்த்த உடனே விஷால் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு கொடியோட ஒரு படத்தை நம்ம பார்த்தோம். நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு என்ன இது என்ன இந்த நம்ம என்ன அது அசிங்கமாக தான் சொல்லணும், எவன் ஒன்றாலும் இங்கே வந்து ஏறிடலாமா? ஆனால் விஷால் அவர்கள் சொன்னதை யாருமே ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஆனால் விஜய் அவர்கள் மீது இத்தனை விமர்சனங்கள், அவர் இன்னும் அஃபிஷியலாக கூட உள்ளே வரல, அதுக்குள்ளேயே இத்தனை விமர்சனங்கள் வருது. அப்போ அவர் மீதான ஒரு பயம் இருக்க தானே செய்யுது. இல்லை, அது பயம் இல்லை. இப்போ நீங்கள் விஷால் கூட இவர் போட்ட மாதிரி ஒரு 4 ஆடை வாங்கி வெட்டி சோறு கரை போட்டு ஒரு 1000 பேரை கூட்டின பிறகு அறிவிக்கிட்டுமே, அது ஒரு சர்ச்சையாகும். இவங்க சார், இவங்க வந்து சும்மா இந்த விசில் அடிக்கிறானுங்க, ஓடுறானுங்க, ஓடியாடுறானுங்க இல்லை, இதை பார்த்த உடனே நமக்கு வந்து முதல்வராகிற தகுதி நமக்கு இருக்குது அப்படின்னு இவனுங்க நினைக்கிறானுங்க சார். அதுதான் பிரச்சனை. இப்போ விஷால் கூட இப்போ அவர் உடனே கட்சி ஆரம்பித்து வந்து நான் இந்த கட்சிக்கு ஆதரவுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவனோ நாய் இப்போ எல்லாம் கட்சி ஆரம்பிக்குது, இது சரி இவனும் வந்துட்டான் பார்த்துருவோம், இவனோட அரசியலேருந்து இவனை விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு கூட அவனோட செயல்பாடுகளிலிருந்து விமர்சனங்கள் வரும். 2024 வரப்போகிறா அப்படின்னு 2024 சொல்ல வேண்டிய தேவை என்ன? அப்போ ஏதோ ஒரு தேவையை ஒட்டி தான் நீ இயங்குற. எந்த ரசிகருக்காவது கொஞ்சம் இந்த ஹீரோக்காவது தோய் வருகிற போது, இல்லை ஒரு படம் ரிலீஸ் ஆகுகிற போது அதில் ஏதாவது ஒரு சர்ச்சை இருந்ததுன்னா அந்த நேரத்தில் ரசிகர்களுக்கு கறி போட்டு நாங்கள் இன்னும் கறியே பார்க்காத மாதிரி சோறு போட்டு நம்ம அப்படி காட்டுறதும் இப்படி காட்டுறதும் நடிகர்களோட வாடிக்கை. ஆனால் இப்போ விஜயோட எந்த படமே ரிலீஸ் இல்லையே. இல்லை, இவர் இப்போ ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு நெருங்குறாரு. அப்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே, ஒரு சினிமாவில் காட்டுவால ஒரு காமெடி சார், நைட் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ, அப்புறம் இந்த சிஎம் பிஎம்ன்ற மாதிரி. அந்த மாதிரி இவங்க மற்றவங்களை பார்த்து எல்லாவனையும் பைத்தியக்காரனாக நினைக்கிறான். இந்த ரசிகர்களும் வருங்கால முதல்வரே வாழ்றான். வருங்கால முதல்வர்னால் எல்லாருக்கும் சேர்த்து முதல்வர், எங்களின் முதல்வரே வாழ்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போது இந்த நாட்டை இவனுங்க என்ன நினைக்கிறானுவா, இவனுங்க தான் இந்த நாடு, கிணத்து தவளை மாதிரி, இந்த கிணறு தான் இந்த உலகம் போலகுதுன்னு அப்படின்னு அந்த ரசிகர்களும் நினைக்கிறான், விஜயும் நினைக்கிறான். அதோட பிரதிபலிப்பு தான் இது. இவனுங்களாலாம் நிற்கவே முடியாது சார். இவனுங்களுக்கு சுயமாக யோசிக்கிற திறமை இல்லை. சுயமாக ஒரு அடிமட்ட தொண்டன் எந்த நிலையில் இருப்பானோ இவனுங்களாம் தெரியாது. யாராவது போய் சொல்லணும், ஒன்றும் இல்லை, ஒரு புசி ஆனந்தா அப்படின்னு ஒரு ஆள் சார். அந்த ஆள் வந்துங்க பாண்டிச்சேரிக்கு வந்து இப்போ ஒரு ஜாய் அலுகாஸ் தான் நினைக்கிறேன், ஒரு நகை கடையை திறக்கிறார் சார். அப்போது அந்த ரசிகர் மன்ற தலைவராக இருந்த அந்த ஆள் செக்யூரிட்டி வேலை பார்த்தான். அப்போ எம்எல்ஏ அந்த ஆள். உடனே ஒரு எம்எல்ஏவே நமக்கு வந்து இப்படி பார்க்குறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் புசி ஆனந்த், இந்த விஜய் எல்லாமே ஒரே கம்யூனிட்டி, இதுலேயும் சாதி இருக்குது. இவங்கெல்லாம் வெளியில் இந்த மாதிரிலாம் நம்ம இது வெளியில் பல பேருக்கு தெரியாது. அதால் இவங்க ஓடுறானுங்க. இன்றைக்கி வந்து அந்த ஒரு மாஸ்டர் படத்தை எடுத்தாங்கள்ல, அவங்க விஜய் இவங்க எல்லாமே ஒரே அந்த சாதியை ஒரே லெவலில் இருக்கிறவங்க தான், ஒரே கம்யூனிட்டி தான். அப்போது நீ வந்து இது எதாச்சியாக வந்துன்னு சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு எதாச்சியாக கூட புஷியானந்த் வந்திருக்கலாம். அப்போது அவரின் அந்த என்ன ஏது விசாரித்த பிறகு நம்மால் தானா அப்படிங்கிற ஒரு நெருக்கம் கூட ஒரு மனுஷனுக்கு இயல்பாக வரும்ல. அதால் விஜயின் செயல்பாடுகள்லேருந்து நம்ம விமர்சிப்போம். ஆனால் நீ ஒரு சீன் காட்டி இப்போ நீ 2 வருஷம் நீ சினிமாவில் ஏதோ நான் கமிட்மெண்ட் ஆகிட்டா நடிக்க போகிறேன்ற, அப்போ இந்த 2 வருஷம் இந்த நாட்டில் இருக்கிற பைத்தியக்காரெல்லாம் நீ 2 வருஷம் கழிச்சு வருவேன்னு இவன் இருக்கிற இடத்தெல்லாம் ஓடிக்கின்னு ஓடியாதுன்னு இருப்பான். ஆனால் அதுக்கு நடுவில் அரசியல் பணிகள்லையும் ஈடுபடுவேன், இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய பணிகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியல் பணியில் ஈடுபடுன்னு சொல்லியிருக்கேன். என்ன அரசியல் பணியில் என்ன ஈடுபடுவாரான்? களத்தில் இறங்கி வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெல்லாம், இதுக்கு முன்னாடியும் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. என்ன சார் போராட்டம் முன்னெடுத்திருக்காரு? ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக போராட்டம், ஆதரவாக என்ன பண்ணாரு? தமிழக மீனவர்களுக்கு ஆதரவாக என்ன பண்ணாரு? ஒரு நாள் ஒரு போராட்டத்தில் போய் கலந்துக்கினாரு. அதுக்கப்புறம் இதே போல் எத்தனை நடிகர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து அந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்தாரு,
இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் போயினுங்கிறோம் சார், எங்கேயோ ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுது, இறங்கி என்ன தான் எவ்வளோ பேர் நின்றுங்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு, ஓ இதுதான் பிரச்சனையா, ஆமாம்மா இது நியாயமான பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த பஸ் வந்தோடனே ஏறி நம்ம போயிடுறோம். ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன், நான் நின்னதை, நானும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இந்த உதாரணத்தையே நான் அப்படியே கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் சார். அதிமுக மாநாடு நடத்துனாங்க பெரிய அளவில், திமுக மாநாடு நடத்துனாங்க பெரிய அளவில், திமுகவினுடைய கலைஞர் 100 நிகழ்வு நடத்துனாங்க சென்னையில், பெரிய அளவில் நடத்துனாங்க. இங்கே எங்கேயுமே சேராத கூட்டம் விஜய் அவர்கள் போராட்டம் நடத்தும் போது சேர்ந்துருந்தது. அந்த கூட்டம் கலையிலையே, நீங்கள் சொன்ன மாதிரி பஸ்ஸில் போகிறவங்க நின்று பார்த்துட்டு செல்ஃபி எடுத்துகிட்டுலாம் போகலையே, அந்த கூட்டம் விஜய் அவர்கள் நிற்கிற வரைக்கும் இருந்தது. சார் நான் தான் பைத்தியக்காரனாக இருக்கிறேன்னே, ரசிகர்கள் பைத்தியக்காரனாக இருக்கிறான். என் பைத்தியத்தை என் புத்தி இல்லாத தன்மையை நீ பயன்படுத்திக்கிறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அம்பேத்கரை படி, சரி, ஏன்னா அம்பேத்கர் மக்கள் இங்கே இருக்கிறான்ல, இந்த வேங்க வயலில் இந்த தொட்டியில் மலத்தை கலந்து கிட்டத்தட்ட 14 மாதம் ஆகுதுல்ல, விஜய் என்ன சொன்னான் அது வரைக்கும் சொல்லுங்கள் சார். அப்போ நீங்கள் 26க்கு வந்த பிறகு எவனா இதே மாதிரி வேங்க வயல்ன்ற ஒரு ஊரில் அப்போ எவனா மலம் கலக்கட்டும், 2026க்கு அப்புறம் இதை மாதிரி எவனா மலம் கலக்கட்டும், என் தலைவர் எப்படி வந்து போராடுறாரு பாரு அப்படி சொன்னால் அது ஒத்துக்கலாமா? இது நியாயமான கேள்வி. ஆனால் முன்னாடியே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதுவுமே அந்த இடத்துல ஒன்றுமே செய்யலைன்னு தானே மாற்ற தேடுறாங்க. சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி தவிர களத்தில் அங்கே இறங்கி எத்தனை கட்சிகள் அங்கே வேலை பார்த்து அப்படின்னு கேட்டாங்க, பதிலே இல்லையே. நான் மாற்றத்தை தேடுவேன் சார், மக்கள் மாற்றத்தை நோக்கி போய் கொண்டு தான் இருப்பான். எதை தின்னா பித்தம் தெரியும், எவன் வந்து அந்த சமூகத்துக்கு சரியாக இருப்பான் அப்படின்னு நான் சரியாகவும் ஓடுவேன், தவறாகவும் ஓடுவேன். எனக்காக வரப்போகிறேன்னு சொல்கிறேன், நீ சரியாக இருக்கணும், உன் பார்வை சரியாக இருக்கணும்ல. விஜயின் பார்வை சரியில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ விஜயின் பேரை வச்சு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வார்டு மெம்பராக அவன் ஜெயிக்கிறான், விஜய்க்காக ஓட்டு போட்டான். அந்த வார்டு மெம்பர்னால் அந்த ஊரில் இருக்க மாமா மச்சான் என் சொந்தக்காரன் இந்த பையன் நல்ல பையப்பா அப்படின்னு போட்டிருப்பான்ல. அப்போது இவர்களை விஜய் பயன்படுத்தி கொள்கிறார். எல்லாரும் வாங்கப்பா ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் போடுவோம்ப்பா, எவன்லாம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஜெயிச்சிங்களே வாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை போட்டு சோறு போடுறான்னு வச்சுங்க. இதை யார் பயன்படுத்துகிறாங்க? யார் சார் பயன்படுத்துகிறா? விஜய் இதை பயன்படுத்திக்கிறாரு. சார் நீங்கள் சொல்வதற்கு நான் மறுப்புகள் நிறைய தெரியும். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். என்ன அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் சொன்னதுனா 100% நடக்கும், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே சமயம் எத்தனை திமுக அதிமுக வேட்பாளர்கள் இவங்க ஜெயிச்சாங்க இல்லையா, விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க தனியாக சுயேட்சை நின்று ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்களும் நின்று இருப்பாங்களே. அப்படி ஒரு தலைவர் மேலே ஈர்ப்பு வந்து உள்ளே போய் ஓட்டு போடுறவங்களா இருந்தால் அவங்களும் ஜெயிச்சிருக்கலாமே, அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் விஜய் கிட்ட அந்த ஈர்ப்பு இருக்குன்றனால தானே விஜய்க்கு யார் ஆதரவாக இருக்காங்கன்னு பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது ஓட்டு போட்டவங்க எல்லாருமே ஒரு விஜயோட ஆள் தான் ஓட்டு போட்டாங்க. அப்படியும் இருக்கலாம்னு சொல்கிறேன். அது எப்போ அப்படி இருக்குது? அவங்க சின்னமே கிடையாது. இந்த பக்கம் நீங்கள் ஒரு சர்ச்சையான கேள்வியை சொல்கிறீங்க, அதுக்கான பதிலும் இந்த பக்கம் இருக்குது, அதை ஏன் பார்க்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். சரி, எல்லாரும் திட்டு பயலாக இருக்கிறான் மற்ற கட்சிகள், நாம் கொஞ்சம் விவரமான மாதிரி நடிக்கலான்னு கூட விஜய் யோசிக்கிறான்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன சொல்லுங்கள்? அதை மக்கள் முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்கள் வாங்க, அப்போ அரசியலுக்கு வாங்க. நான் கேட்ட ஒரு நியாயமான கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லை. தொடர்ந்து பள்ளிக்கூடங்களில் ஒரு மலம் கலக்கப்பட்ட சம்பவம் நடந்தது. பள்ளி மாணவர்கள் அடித்து தாக்கப்பட்டார்கள், வெட்டினாங்க. அப்போல்லாம் நீ எங்கேயா போன? அப்போல்லாம் கோமாவில் இருக்கிறியா? 2026 தான் உனக்கு நினைவு வருமா அப்படின்னு நியாயமான கோரிக்கை இருக்குல்ல. என் நியாயமான கோரிக்கை நீ ஏன் விஜய் கிட்ட கேட்குற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்க விஜய் கிட்டையும் கேளுங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்டையும் கேளுங்க. சார் எல்லார்கிட்டையும் கேட்குறோம், எவனும் சரியில்லை. அப்போது சரியில்லாததுக்கு சரி பண்ண வரேன்னு சொல்கிற நீ இதில் உன் பார்வையை நீ செலுத்திருக்கணும்ல. அப்போ நீங்கள் 2026 வரைக்கும் நீங்கள் சாகுங்க, உங்கள் உடல்நிலை கெட்டுக்கினே போகட்டும். நான் 2006 எடுத்துன்னு வந்து ஒரே இன்ஜெக்ஷனில் உங்களை சரி பண்ணிடுறேன் அப்படின்னா எவனா கேன பையன் நம்புவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜய் அவர்கள் இருந்தார். அந்த ஒரு மனதளவில் அப்படி தான் அவர் இருக்காருன்னா தமிழக மக்கள் தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவாங்க. முன்னாடி இருந்த மிகப்பெரிய கட்சிகளுக்கே இங்கே என்ன நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தானே வருவார். ஏன் அவர் ஆரம்ப கட்டத்திலேயே இப்படி ஒரு விமர்சனத்தை முன் வச்சு எப்படி மற்றவர்களுக்கு முன் வச்சாங்களோ அதே மாதிரி விஜய்க்கும் அப்படி வச்சு அவரை வந்து சரி கட்டலாம் பார்க்குறாங்களே, அதுதான் தவறு அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன். இல்லை, நான் தான் சொல்கிறேன், நீங்கள் கரப்டான பிறகு தானே அரசியலுக்கே வரீங்கன்னு தானே நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள்லாம் அரசியலுக்கு வந்து கரப்டாக இருப்போம். நீ கரெக்டான பிறகு தான் அரசியலுக்கே வரேன்னு நான் பேசிக்காகவே சொல்லிடுறேன்னே. இப்போ ஒரு நாடு எப்போ ஒரு சீர்காழ நிலைக்கு போகும்? எந்த நாட்டில் வரி ஏய்ப்பு அதிகமாக நடக்கிறதோ, எந்த நாட்டில் அதிகமாக கள்ளப்பணம் புழக்குதல் இருக்குதோ அந்த நாடு பொருளாதார நிலை சீர்நோக்கி கெட்டு போய் நிற்குங்க.
இப்போ நடிகர்கள்லாம் உண்மையிலே அவங்கெல்லாம் வந்து லா ஒபேயிங் சிட்டிசன் தானே? நீங்கள் மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்கள். சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன்னு வச்சுங்க. ஏங்க ஜிஎஸ்டி போடாதீங்க, அது ஒரு 12 ரூபா அதிகமாகுங்க அப்படின்னா என்னோட வறுமையிலேருந்து நான் சொல்கிறேன். ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருளை 112 ரூபா கொடுத்து வாங்கினோம்னா ஒரு 12 ரூபா இருந்தால் என் பசங்களுக்கு 2 பிஸ்கட் வாங்கி தரலாம், அதுவும் தப்பு தான். இருந்தாலும் என் வறுமை அதை சொல்லுது. ஆனால் நீ செல்வ செழிப்பாக இருந்துங்கன்னு, ஆல்ரெடி கோட்டீஸ்வரனாக இருந்துன்னு, ஒரு 10-50 தலைமுறைகள் உனக்கு வந்து வசதி வாய்ப்பு இருந்துங்கணும், நீ வரி வைப்பு பண்ணு, எனக்கு பிளாக்கில் கொஞ்சம் கொடுங்க, ஒயிட்டில் கொஞ்சம் கொடுங்கன்னா உன்ன மாதிரி கேட்டு கட்டுவன் எவனா இருப்பானா? நான் வரி வைப்பு பண்ணுற எண்ணையும் 12 ரூபா வரி வைப்பு பண்ண எண்ணையும் பல லட்சங்கள் பல கோடிகள் வரி வைப்பு பண்ண அவனையும் 2 பேரும் திருடன் தான் நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா தற்போதைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க, நான் ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்லலை, நிறைய அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் திருடர்கள் தானே? ஆமாம், யார் இல்லைன்னா? அப்போ அந்த திருடர்கள் வந்து இந்த மாதிரி திருட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி விஜய் மாதிரி யாரோ ஒருத்தர், விஜய்னு எடுத்துக்க வேணாம், யாரோ ஒருத்தர் நான் சரிப்படுத்துறேன்னு உள்ளே வரும்போது, உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில்? திருடர்களை அப்புறப்படுத்த வருகிறவனும் ஒரு திருடனாக இருக்கிறானே, ஒரு யோகி அதை சொல்லட்டும். அப்படி பார்த்தா யார் தான் சார் அரசியலுக்கு வரணும்? அது காலம் தீர்மானிக்கும். நீ என் கண்ணுக்கு தெரிஞ்சு நீ யோகிய. இப்போ ஒரு வேறு எவனோ ஒருத்தன் வரான் சார், நம்ம அவன் மீது நீ வந்து ஏற்கனவே நீ சம்பளம் வாங்கும்போது பாதி பிளாக்லேயும் பாதி ஒயிட்லேயும் வாங்கிட்டேன் நம்ம குற்றச்சாட்டை வைக்க முடியுமா? ஆனால் நடிகர் மீது இயல்பாக வைக்கலாம்ல. அந்த நோக்கிலேருந்து நான் சொல்கிறேன் சார், இங்கே எல்லாமே கெட்டு போயிருக்கு சார், எல்லாம் கெட்டு தான் போயிருக்கு. அதை ஒரு கெட்டவன் வந்து திரும்ப சரி செய்வேன்னு சொல்கிறியே, சரி நீ கெட்டவனாக கூட இரு, இது வரைக்கும் உன்னோட செயல்பாடுகள் அந்த சமூகத்தின் மீதான தாக்குதலில் எங்கே என்ன நடந்தது, உன் பார்வை எப்படி இருந்தது? என்றைக்கோ ஒரு நாளைக்கு எதுக்கோ ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு மறுநாள் நீ ஷூட்டிங் கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டீன்னா, எப்பா நேற்று அந்த விஷயத்த சொன்னமே அதெல்லாம் நடந்ததா, போச்சா, வந்துதானாவது நீ கேட்டிருப்பியா, இல்லை உனக்கு அது தெரியுமா? அப்படிங்கிற நிலையிலிருந்து எவனாவது எங்களை வந்து ரட்சிக்க மாட்டானா, எல்லாரும் திட்டு பயலாக இருக்கிறான் அப்படின்னு இங்கே ஒரு கூட்டம் இயங்குதுன்னே வைங்க. அந்த கூட்டத்துக்கு இல்லை நான் தான் அதுக்கு சரியான ஆள்னு ஒரு திருட்டு போய ஒரு முல்லை மாதிரி வர்றது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? திரும்பவும் இவன் கொஞ்ச நாள் ஓடி, ஏப்பா சும்மா வேஸ்ட்டுப்பா, இவனும் அதே மாதிரி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் இப்போ விஜய் வராரு நாளைக்கு, இல்லை திமுக உதயநிதி மாதிரி அவங்க அப்பா மாதிரி அவர் இல்லை, அவங்க தாத்தா மாதிரி இல்லை, உதயநிதி நல்ல ஆள் தான், அவரெல்லாம் யங்ஸ்டர் தான், நம்மளாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும்னு ஒரு விஜய் ஒரு வார்த்தைக்கு சொல்லிடுறான்னு வச்சுங்க. இதை நம்ம ஒத்துக்க முடியுமா? சொல்லுங்கள், ஒத்துக்க முடியுமா? அதிலிருந்து தான் சொல்கிறேன், நீங்கள் யார் ஒன்றாலும் அரசியலுக்கு வரலாம், வருகின்ற நபரின் தகுதி என்னென்னவா இது இருந்திருக்கு, இப்படிலாம் இருந்தாலும் இதில் வந்தாலும் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு நாம் ஒரு விமர்சனத்தை வைக்கணும். இதுதான் 100% சரியான விமர்சனம்லாம் சொல்ல வரல, இந்த சந்தேகத்தின் பேர்லேருந்து நாம் சில சந்தேகங்களை எழுப்புகிறோம். உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிக்கும் லால் சலாம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.